வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 15/12/2023 ஐடி ஆட்டோமொபைல் துறைகளில் தொடர்ந்து பறிபோயிட்டு வேலைகள் மற்றும் தொடர்ச்சியா பங்கு சந்தைகளுடைய ஏற்றம் இந்த செய்திகளோட சேர்த்து இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அமெரிக்க பங்கு சந்தைகளை தொடர்ந்து இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்துச்சு. 300 புள்ளிகளுக்கு மேல நிப்டி போயிருந்துச்சு. ஏறதாழ 1000 புள்ளிகளுக்கு மேல பேங்க் நிப்டி போயிருந்துச்சு. ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரை 1790 புள்ளிகளுக்கு மேல போயிருந்துச்சு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஐடி நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாகவே இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்திருந்தாங்க. க்ளோசிங்ல இந்திய பங்கு சந்தைகளில் 273 புள்ளிகள் ஏற்றத்தில் நிப்டி 21,456 புள்ளிகளையும் 963 புள்ளிகள் ஏற்றத்தில் 71,483 புள்ளிகள் சென்செக்ஸும் 411 புள்ளிகள் ஏற்றத்தில் 48,143 பேங்க் நிப்டியும் 1,559 புள்ளிகள் ஏற்றத்தில் 48,143 ஐடி இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் மிகப்பெரிய ராலி இருந்துச்சு. என்டையர் ஐடி ஸ்டாக்ஸும் மிகப்பெரிய ராலி இருந்துச்சு. நேற்றைக்கும் இருந்தது, அது இன்றைக்கும் தொடர்ந்துக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்லயும் ஆட்டோமொபைல்ஸ் தொடர்ந்து வேலைகள் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் இருக்கு. இந்த ஆண்டு முடியும் தருவாயிலும் அப்படிதான் இருக்கு. அடுத்த ஆண்டோட தொடக்கத்திலையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அறிவிப்புகள் வெளியா இருக்கு. நம்ம அடுத்து வரக்கூடிய செய்திகளில் கூட நம்ம இதை பார்க்க போறோம். இன்னைக்கு வாலட் இண்டெக்ஸ் 6% மேல ஏற்றத்துல இருக்கு. 13.13 க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட் இண்டெக்ஸ் ஏற்றத்துல இருந்துச்சுன்னா அது இந்திய பங்கு சந்தைகள் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபாய் 83.19 ரூபாயில இருக்கு. நிப்டி 50ல இன்றைக்கு 39 நிறுவனங்கள் ஏற்றத்திலையும் 11 நிறுவனங்கள் இறக்கத்திலே இருக்கு. டாப் கெய்னர்ஸ் பொறுத்தவரை ஹெச்சிஎல், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ, அடனி என்டர்பிரைசஸ் இருக்காங்க. டாப் லூசர்ஸ் பொறுத்தவரை நெஸ்லே இந்தியா, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஆட்டோ இருக்காங்க. வாராந்திர அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஹெச்சிஎல் நிறுவனம் ஏறத்தாழ 12% மேல ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. வாராந்திர அடிப்படையில் ரொம்ப லோல 5.4% பிபிசிஎல் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. பிபிசிஎல் நிறுவனம் ஏற்கனவே டாடா மோட்டார் கூட டைப் எல்லாம் போட்டிருந்தாங்க. இவி சார்ஜிங் பாயிண்ட்லாம் அமைக்கிறதா ஏற்கனவே 2 நாளைக்கு மேல வெளியிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஸ்டாக் இந்த வாரத்தில் ரொம்பவே நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெம்போ குளோபல் நிறுவனத்துல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு. சோ இந்த நிறுவனத்தை ஹோல்ட் பண்றவங்க உங்களுடைய போர்ட்போலியோவும் அதே மாதிரி பேங்க் கொண்டு செக் பண்ணிக்கோங்க. வர்ற திங்கட்கிழமை அதாவது 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துல போனஸ் இஷ்யூ இருக்குது. அந்த ஸ்டாக் உங்க போர்ட்போலியோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு இந்திய பங்கு சந்தைகள் இவ்வளவு பெரிய ஏற்றம் இருக்குதுனால அது காரணம் இருக்கு. எஃப்ஐகள் இன்னைக்கு 9,239 கோடி அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஏற்றத்தை லாபத்தை பதிவு பண்றதுக்காக பயன்படுத்திருக்க மாதிரி தெரியுது. 3074 கோடி அளவுக்கு அவங்க வித்திருக்காங்க. தொடர்ச்சியா தங்கம் ஏறிட்டு இருக்கு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு $2055.75 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் ஒரு அவுன்ஸுக்கு $24.43 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI crude oil $72.08 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $77.09 Brent crude oil ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 கிராம் 22 கேரட் தங்கம் இன்றைக்கும் விலையேற்றத்துல ₹10 விலையேறி 5,830 இருக்கு. ஒரு சவரனை பொறுத்தவரை 46,640 இருக்கு. சுத்ததங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 6,360க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டனுடைய துணை நிறுவனமான டிசிஎல் ஹியூசன் நிறுவனத்துல 10% ஸ்டேக்க $3.5 மில்லியன் கைப்பற்றி இருக்காங்க. சிப்லா நிறுவனம் 42 கோடி அளவுக்கு கோஆப்டிவ் டிஜிட்டல் டெக் நிறுவனத்துல துறை சம்பந்தமா அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க. எல்என்டி நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய ஐடி சர்வீஸினுடைய புது டெலிவரி சென்டரை மெக்சிகோ சிட்டியில் தொடங்கி இருக்காங்க. எஸ்பிஐ நிறுவனம் 6.3% ஸ்டேக்க கேன்பேக் நிறுவனத்திலிருந்து 50 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து சோலார் ப்ராஜெக்டுக்காக கைப்பற்றிருக்காங்க. அடானி கிரீன் நிறுவனம் அதனுடைய சப்சிடரி நிறுவனமாக 2 நிறுவனங்களை சந்தைக்கு கொண்டு வரதுக்கான முனைப்புல இருக்கிறாங்க. ஏர்டெல் நிறுவனம் நாய்ஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு ஸ்மார்ட் வாட்ச் தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தத்தில் கைவிட்டிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரிலையன்ஸும் ஸ்மார்ட் வாட்ச் தயாரிக்கிறதுக்கு இறங்கியிருந்தாங்க. HDFC லைஃப் நிறுவனத்தினுடைய சரண்டர் வேல்யூ அதிகமா இருக்கிறதா IRDA ப்ரொபோசல் கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த ஸ்டாக் நேற்றைக்கும், அதாவது நேற்று ரெக்கார்ட் ஹை இருந்துச்சு, அதுல இருந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் வீழ்ச்சியில் இருக்குது. ஹெச்சிஎல் நிறுவனம் ஆஸ்திரேலியால அதனுடைய விரிவாக்கத்தை தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. அதன் எதிரொலி அந்த ஸ்டாக் இன்றைக்கு அதிகமான ஏற்றத்தில் இருந்துச்சு. பந்தன் பேங்க் BSE இண்டெக்ஸ் 100ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் முதல் முறையா 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷனை எட்டிருக்கதா ஒரு தகவல் இன்னைக்கு பங்குச்சந்தையில வந்திருக்கு. இன்வெஸ்டருடைய முதல் குறி ஐடி செக்டரா இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அடுத்த செய்தி என்ன பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க துபாயில வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. $2 லட்சம் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை நம்ம கொடுத்து துபாயில வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு அங்க சீப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க ரியல் எஸ்டேட் வந்து பயங்கர growth இருக்கு. டாக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இங்க இருக்கிற மாதிரி அதிகமான கெடுபிடிகள்லாம் இல்ல. இதனால சினிமா ஸ்டார்ஸ்ல இருந்து அதிகமான தொழிலதிபர்கள் துபாயில வீடுகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இங்க இருந்து நீங்க அங்க பணத்தை கொண்டு போறது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீங்க இங்க டாக்ஸ் பே பண்ணி தான் அங்க பணத்தை கொண்டு போக முடியும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க உங்களுக்கு பிரைவசி அதிகமாக, அதாவது துபாயில நீங்க வீடு வாங்குறது அங்க வெளிப்படையா தெரிவிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்தியாவில் நீங்க தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஆனா துபாய் அரசாங்கம் நீங்க வாங்கின வீட்டை வெளிப்படையா பொது வெளியில அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா கோவிட் வைரஸால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தோம். அதனுடைய அடுத்த வேரியன்ட் JN.1
கேரளாவில் அதிகமான பாதிப்பு உருவாக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பா அவேரா இருக்க வேண்டிய டைம்ங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல மட்டும் பங்குச்சந்தை ஏறின ஏற்றத்துல ஏறத்தாழ 8,55,000 கோடி அளவுக்கு முதலீட்டாளர்களுடைய மதிப்பு சொத்து மதிப்பு கூடியிருக்கதா ஒரு சந்தோஷமான செய்தியும் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்கக்கூடிய தகவல் நிறுவனம் 100 to 130 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்யறதா சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி ஆட்டோ நிறுவனங்கள் உட்பட உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் தொடர்ச்சியா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு முடிவுக்கு வந்துடும் பார்த்தா முடிவு இல்லாம 2023 முடிவுலையும் இருக்கு. அடுத்த ஆண்டோட தொடக்கத்துல ஜெனரல் மோட்டார்ஸ்ல 1003 பேரை நாங்க பணி நீக்கம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இப்பவே அறிவிச்சிட்டாங்க. பாத்தீங்க இல்லையா? இதனுடைய தாக்கம் அடுத்த வருஷமும் தொடர்ந்து போகும்போதுதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல லோன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னால லோன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு அடிப்படை புள்ளி 0.15%, MCLR 0.10% ஏறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வீடு வாங்க லோன் வாங்குறவங்களுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னால வீடு வாங்கி இருக்கிறவங்களுக்கு, அதாவது வீடுக்கு லோன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இஎம்ஐ உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. காக்னிசன்ட் நிறுவனம் சென்னையிலையும் ஹைதராபாத்லயும் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொத்தை விற்கிறதா சொல்லியிருக்காங்க. சிக்கன நடவடிக்கையினுடைய எதிரொலியை இதை விற்கிறதா சொல்லியிருக்காங்க. சிக்கன நடவடிக்கைக்கு சொத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, செலவுகளை தான் குறைக்கணும். பார்க்கலாம். இன்றைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டல் கொள்ள வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேருங்கிற நோக்கத்தில் செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுடைய பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட ரிஸ்க் என்னங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முதலீடை நீங்க கொண்டு வரணும். இறுதியா நீங்க ஏதாவது ஒரு பதவியோ அல்லது பணத்தையோ இழந்திருந்தீங்கன்னா அதை நிச்சயமா உங்களால எதிர்காலத்தில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா நீங்க கடந்து போன அடுத்த ஒரு நொடியை உங்களால எப்பவுமே திரும்பி வாங்க முடியாது. நன்றி.